சவந்தியுடன் தொடர்புடைய அனைவருக்கும் இது நடக்கும், எச்சரிக்கும் நீதி அமைச்சர். கொடூரமாக கொல்லப்பட்ட இசை பிரியா, சரத் பொன்சேகாவின் திடுக்கிடும் வாக்குமூலம். சவந்தியுடனான நாமலின் உறவு சிஐடிக்கு சென்றது முட்டுக்கட்சி. 2029 சிறையில் அடைக்கப்பட உள்ள அனுரவின் 159 எம்பிக்கள் கம்பன்பில சீற்றம். ஹெகல்பத்ர பத்மேவின் மற்றுமொரு கொலை முயற்சி அம்பலம். கொழும்பில் கடும் வாகன நெரிசல், நீரில் மூழ்கிய வீதிகள். நாட்டை விட்டு தப்பியோடிய குற்றவாளிகள், உதவிய நபர்கள் தொடர்பில் விசாரணை கோரும் நாமல் ராஜபக்ஷ. சவந்தி குறித்து நீதிமன்றம் அளித்த அதிரடி உத்தரவு. இஷாரா செவந்தி உட்பட வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே கர்ஷன நாணயக்கார இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கைகளினால் இஷாரா செவந்தி குழுவினர் மற்றும் ஹெகல்பத்ர பத்மே குழுவினர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். இந்த பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். இவர்கள் எவரும் தப்ப முடியாது. சந்தேக நபர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். எவருக்கும் மன்னிப்பு கிடையாது. போதைப்பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவினரிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உட்பட கட்சியையும் அதன் தலைமையையும் இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடாத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையவழி அவதூறு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி நேற்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக SLPP தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பேஷன் கஸ்தூரி பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். தவறான தகவல்கள் முதன்மையான சமூக ஊடகங்கள் மூலம் பரவுவதாகவும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வழிவகுத்த சமீபத்திய காவல்துறை நடவடிக்கைகளுடன் இது தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சில குழுக்கள் சந்தேக நபர்களை SLPP-யுடன் பொய்யாக தொடர்புபடுத்துவதன் மூலம் இந்த விசாரணைகளை அரசியலாக்க முயற்சிப்பதாக பெர்னாண்டோ மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபரான இஷாரா செவந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை குறிப்பிட்டு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவுகள் மற்றும் கதைகள் சந்தேக நபரின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்தி முந்தைய தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்ட SLPP பொருட்களுடன் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். SLPP-யை குற்றச் செயல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக சித்தரிக்க வேண்டும் என்றே முயற்சி நடக்கின்றது என்று பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இதேபோன்ற கூற்றுக்கள் எந்த ஒரு துணை ஆதாரமும் இல்லாமல் சட்டபூர்வமாக சவால் செய்யப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் போலி கணக்குகளை பயன்படுத்துவதாகவும் தவறான தகவல்களை பரப்ப பணம் செலுத்திய ஆன்லைன் பிரச்சாரங்களை பயன்படுத்துவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் CID பாரபட்ச விசாரணை நடாத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட 4 விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஷாரா செவந்திக்கு அடைக்கலம் வழங்கியதற்காக மத்துகம வெளியன பிரதேசத்தை சேர்ந்த காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர், அவரது மனைவியின் தாயார், மத்துகம ஷான் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் சீடன் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் அண்மையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை கான்ஸ்டபிளின் மனைவியின் தாயார் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பெண் உட்பட 3 சந்தேக நபர்களும் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் நோவன் கௌசல்யா முன் முற்படுத்தப்பட உள்ளனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றி விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அண்மைய நாட்களாக பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருவதுடன் பல ஆதரவு வைக்கும் கொலைகளின் பின்னணிகளும் அம்பலமாகி வருகின்றன. இவ்வாறான பின்னணியில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கிராம மட்டங்களிலும் பலமடைந்து வருகின்றது. மாகாண சபை தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னரே தேர்தலில் போட்டியிடும் வீதம் பற்றி முடிவெடுக்கப்படும். மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனு வழங்கும் போது வேட்பாளர்கள் தொடர்பில் காவல்துறை சான்றிதழ் ஒன்று பெறப்படும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் 50 பற்றி ஆராயப்படும். குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றியும் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட இசைபிரியாவின் படுகொலைக்கு காரணமானவர்களை ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வருகின்ற நிலையிலேயே வெள்ளைக்குடி சம்பவம் தொடர்பிலும் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் ராணுவ தளபதியாக இருக்கும்போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்தனர். மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் 12,000 பேரும் அடைந்தனர். ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக இரு முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. இசைப்பிரியா தொடர்பிலும் முறைப்பாடுகள் இருந்தன. வவுனியா இடைத்தங்கல் முகாம்களில் சிலர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக தெரிய வந்தது. அதில் இசைப்பிரியாவை அழைத்து சென்றதாக குற்றச்சாட்டு இருந்தமை நான் அறிவேன். அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜகது ஜெயசூரியவால் பலர் கடத்தப்பட்டதாகவும் பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ சிப்பாய்கள் தெரிவித்திருந்தனர். அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷதான் ஜகத் ஜெயசூரியவை ராணுவ தளபதியாக நியமித்தார். நான் வேண்டாம் என சொன்னேன். அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என கூறியிருந்தேன். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக் கொண்டு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நியமன கடிதம் வழங்கும் போது கூறியிருந்தார். இதற்கு அனைத்துக்கும் கட்டாயம் விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதுருகேல உரிமைய கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான உதய கம்மன்பில் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாள்வது குறித்து இன்று கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை அரசியல் கட்சி நிதிக்காக நன்கொடையாக வழங்குவது சட்டப்படி குற்றம் என்று அவர் கூறியுள்ளார். எம்பிக்கள் தங்கள் கொடுப்பனவுகளை கட்சி பணிகளுக்கு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த யோசனைக்கு பதிலளித்த கம்மன்பில ஒருவரின் சம்பளத்தை செலவழிப்பதற்கும் பொது கொடுப்பனவுகளை தவறாக பயன்படுத்துவதற்கும் இடையே தெளிவான வேறுபாடு உள்ளது என்று விளக்கியுள்ளார். இஷாரா செவந்தியுடன் நேபாளத்திலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டவர்களில் கம்பகா பாபாவும் ஒருவர். அவரிடமிருந்து கொலை முயற்சி தொடர்பான தகவல்களை களனி பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் வெளிப்படுத்தியுள்ளனர். கொழும்பின் பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் தொடர்ந்தும் பதிவாகி வரும் கனமழை காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.